வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 12 நடுவு நிலைமை. குறள் எண் 118. வணக்கம். ஒருவருடைய நடுவு நிலைமையை எதற்கு உவமையாக சொல்லலாம்? ஒரு சிறந்த நீதிபதியோ அல்லது வாணிபம் செய்பவரோ கடைபிடிக்க வேண்டிய நடுவு நிலைமையின் அடிப்படை தத்துவத்தை நடுவு நிலைமை அதிகாரத்தின் 118வது குறள் ஒரு அற்புதமான உவமையின் மூலம் விளக்குகிறது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஒரு துலாக்கோளை, அதாவது தராசை, இங்கே வள்ளுவர் உவமையாக காட்டுகிறார். அது தானாகவே சமன் செய்து மற்ற பொருள்களின் எடையை சீர்தூக்கி பார்ப்பது போல நடுவு நிலைமை உடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீதியை வழங்கும் இடத்தில் இருப்பவர்களும் வாணிபம் செய்பவர்களும் குடும்பத்தின் தலைவர்களும் இந்த துலாக்கோல் உவமையை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். நடுவு நிலைமையே ஒருவருடைய குணத்தின் மேன்மைக்குரிய அடையாளமாகும். சமத்துவத்தையும் நேர்மையையும் பேணி இந்த துலாக்கோல் போல நாம் நடுவு நிலைமையுடன் வாழ்வோம். இந்த அரிய அறநெறியை கடைபிடிப்போம். நாளை வேறொரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.